வணக்கம், வெல்கம் டு MCS ஃபேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிளைன் பிளவுஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான 5 வகையான டிசைன் வந்து பாக்குறோம் ஸ்லீவுக்கு. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பிளைன் பிளவுஸ் நான் தைச்சு போடுறேன், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளா டிசைன் வேணும். நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க, டைரக்டாவே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு அவசரம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எப்படி அந்த சிம்பிளான டிசைன் வந்து போடுறேன். இது ரொம்ப சிம்பிள் 3 டாட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயரா வர மாதிரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் வர மாதிரி, அது சிம்பிளா ஒரு 5-6 டைமண்ட் வர மாதிரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைமண்ட் வர மாதிரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் வர மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கணும். ஸ்லீவ் கட் பண்றது எப்படின்னா என்னோட கட்டிங் வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். அந்த கட்டிங் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைன் எல்லாம் தைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மடிச்சு தைக்கிறது பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு கோடு போடுங்க. என்ன இது ரொம்ப அதிகமான டிசைன் கிடையாது, கம்மியா தான் போட போறோம். நடு சென்டர் பகுதியில மற்ற இந்த ஹைட்டுக்கு ஒண்ணு, சேம் அதே ஹைட்டு தான் இந்த பக்கமும். இப்ப பாருங்க, சேம் இது வச்சு சென்டர் பகுதியில் ஒரு ஸ்டிச்சை சுத்தமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க் இப்ப இந்த சைடு பாருங்க. இப்ப இந்த பாருங்க பேட்டர்ன் வந்து நம்ம வந்து இங்க இருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேப், அதாவது ஒரு 1.5 இன்ச் கேப் இருக்குன்னு விட்டுருக்கோம். அதனால இந்த நடு சென்டர் பகுதிக்கு வச்சு மார்க் பண்ணுங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் தேவையான அளவு. இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மடிச்சு வச்சுக்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிளான டிசைன் இது. கொஞ்சம் பிளவுஸ் பிட்ல வந்து ஸ்லீவ் பிட்ல இப்படி ஸ்கேல வந்து நம்ம கிராஸா வச்சிரும். ஸ்கேல கிராஸா வச்சு இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுரும். மறுபடியும் இன்னொன்னு சேம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று போட்டுரும். அவ்வளோ. இப்போ நம்ம தேவை எத்தனை போட்டுருக்காங்கன்னா 1 2 3 4 கோடு தான், 4 ஸ்டிச்சஸ். அதே மாதிரி சேம் இந்த கார்னருக்கு இந்த கார்னர் போய்க்கிறோம் வச்சு இதே மாதிரி
இந்த டைமண்ட் ஷேப் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சென்டர் பகுதியில் வரும். ஆனால் இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் தான் இப்ப நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். இந்த கோடு மட்டும் ஸ்டிச்சஸ் போடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இது பிடிக்கலாம். பாருங்க இந்த 4 ஸ்டிச்சஸ் போட்டோமா. இப்போ இந்த கிளாஸஸ் 4 ஸ்டிச்சஸ் போடணும். பாருங்க இப்படி வந்து இந்த பக்கம் 4 ஸ்டிச்சஸ் இந்த பக்கம் 4 ஸ்டிச்சஸ் பண்ணோம். சென்டர்ல பாருங்க நமக்கு இந்த டைமண்ட் ஷேப் உட்கார்ந்துச்சு. இப்போ இந்த டைமண்ட் ஷேப்பை வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க் பண்ணி இந்த டைமண்ட் ஷேப் சென்டர்ல இருக்கணும். அதனால வந்து இந்த சென்டர்ல வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் போடலாம். இப்போ வந்து கீழே வந்து மடிச்சு வச்சிருக்கோம். அழகா வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் வந்து ரெடி ஆச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். 4 ஸ்டிச்சஸ் போடுங்க. இந்த கோடு நேரா அந்த 4 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். பின்னாடி தான் போகணும். இந்த டிசைன் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பின்னாடி தான் போகணும். இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 கோடு 4 ஸ்டிச் போடுமா. இந்த 4 கோடுக்கு 5 ஸ்டிச் போடுறோம். பாருங்க இந்த டைம் வந்து நல்லா சதுர டைப்ல வந்து கொஞ்சம் இது நம்ம சென்டர்ல வரணும். இது வந்து கரெக்ட்டா சென்டர்ல வரணும். நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த நடு சென்டர் இருக்கு பாத்தீங்களா. இந்த நடு சென்டர் வந்து இந்த சென்டர் பக்கத்துல உட்கார மாதிரி நம்ம மார்க் பண்ணணும்.
கீழே வந்து மடிச்சு வச்சுக்கலாம். பாருங்க கிளீனா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்கொயரா பிளவுஸ் பீட்ஸ் வந்து கட் பண்ணிட்டு இப்படி இந்த ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு இப்படி கார்னர்ல மார்க் பண்ணிக்கணும். பாருங்க இப்போ வந்து ஒரு சைடு எல்லாம் போட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடு இருக்குங்களா, இந்த கோடுக்கு வந்து நம்ம வந்து இப்போ போடணும் ஸ்டிச்சஸ். இப்போ சேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப எல்லாமே வந்து ஸ்டிச்சஸ் விட்டுட்டோம். இப்ப வந்து நம்ம ஸ்லீவ் வந்து இப்படி பேட்டர்ன் வச்சிருக்கோம். அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் விட்டு டிசைன் ரெடி பண்ணிட்டோம். இப்ப ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேட்டர்ன் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து நம்ம பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கோம்.
நம்மளுக்கு எவ்வளவு சைஸ் வேணும் இங்க பாருங்க, கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு இவ்வளவு விட்டுறலாம். இப்போது நான் வந்து பிளைன் பிளவுஸுக்கு, இதே உங்களுக்கு லைனிங் பிளவுஸ்ல வேணும்னா இந்த மாதிரி டிசைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி மார்க் பண்ணிட்டு இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க கீழே வந்து நம்ம மடிச்சு தைச்சுக்கிறோம். இது வந்து பிளைன் பிளவுஸ்ன்றதுனால தான் வந்து நம்ம வந்து இப்படி வந்து மடிச்சு தைச்சுக்கிறோம். இல்ல நான் வந்து எனக்கு லைனிங் பிளவுஸ்ல வேணும், சில்க் பிளவுஸ்ல, காட்டன் பிளவுஸ்ல வேணும்னா நீங்க இந்த மாதிரி டிசைன் தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்கேல வச்சு ஸ்ட்ரைட்டா கோட் பண்ணணும். என்ன போட்டோமா, இப்போ வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போடணும். பாருங்க இந்த பாக்ஸ் கரெக்டா போட்டோம். இப்போ இந்த பாக்ஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போடுறோம். கரெக்டா கினாரி மாதிரி தான் ஸ்டிச்சஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, இப்ப இப்படி ஸ்ட்ரைட்டா ஸ்டிச்சஸ் போட்டுமா,
இப்ப இந்த ஸ்ட்ரைட்னு இந்த கோடு போட்டுருக்கோம், இதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். இப்படி ஃபோல்டு பண்ணி போடுறோம். இப்ப வந்து ஸ்லீவ் பேண்ட் மாட்டேங்க. இதுக்கு வந்து ஸ்டிச் நீங்க என்ன ஏதாவது பண்ணிக்கலாம். என்ன டிசைன் போடுறது நீங்க போடலாம் வந்து திரும்ப இந்த டிசைன் அதுக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சீக்கிரம் கட்டணும். இவங்க வந்து மாட்டேங்க. பாருங்க இன்னைக்கு வீடியோல இந்த 5 விதமான சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்றது, எப்படி மார்க் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்றது எல்லாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.